பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னாங்க, நான் இங்க ஒரு ஜமாஅத்தோடு நான் குபாவுக்கு போறேன். அங்க நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில கொஞ்சம் சண்டை சச்சரவு, நான் போய் சமாதானம் பண்ண போறேன். ஒருவேளை தொழுக நேரம் ஆயிடுச்சு, நான் வருவது தாமதமானால் யாராவது தொழு வைத்துக் கொள்ளட்டும், நான் போறேன்னு போயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தொழுக நேரம் வருது, பாங்கு சொல்றாங்க, கொஞ்சம் தாமதமாகிக்கொண்டே வருது. ஹஜ்ரத் அபூபக்கரிடம் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது தொழுகைக்கு சொன்னாங்க, நீங்க தான் பெரியவர் தொழுவீங்கன்னு சொன்னாங்க. இப்போ அபூபக்கர் தானும் தொழுகைக்கும் தயாராகி உள்ள போய் என்ன செஞ்ச தக்பீர் கட்டிட்டாங்க. தக்பீர் கட்டின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அந்த சமாதானத்தை முடிச்சிட்டு வர்றாங்க. பெருமானாரை பார்த்ததும் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யணும்னு சொல்லி. அபூபக்கர் தானும் போய் நின்றுட்டாருன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது துனியால, அப்படிதான் அவங்கள பத்தி வருது. தொழுகைக்குன்னு தக்பீர் கட்டிட்டா எதுவுமே தெரியாது, எந்த பக்கம் பார்க்க மாட்டார். மக்கள் அபூபக்கர் தானவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்துட்டாங்க அப்படின்னு உணர்த்துவதற்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, கை தட்டுறாங்க, ஒரு கையை இன்னொரு கையில அடிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு வந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அபூபக்கர் தானவங்க அதை கவனிக்கவே இல்லை, அவங்க கவனிக்கவும் மாட்டாங்க. ரொம்ப நேரம் எல்லாரும் கைத்தட்டவும் அபூபக்கர் தானவர்கள் அப்படியே ஓரக்கண்ணால பார்க்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சஃபுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்பதான் ஆஹா நபி வந்துட்டாங்களே, பின்னால வரப்போறாரு, நபி ஸல்லல்லாஹு வராதீங்க, அப்படியே நீங்களே தொழுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க நபி ஸல்லல்லாஹு பின்னால வந்துட்டாங்க. இல்ல யார் அபூபக்கர் பின்னால வந்துட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு முன்னால போய் தொழுவிச்சாங்க. தொழுது முடித்த பிறகு சொல்லுவாங்க, மக்களுக்கு சொல்லுவாங்க, தொழுகையில யாருக்காவது எதையாவது உணர்த்துவதாக இருந்தால் இப்படி கைத்தட்டாதீங்க, மாறாக சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க. சுபஹானல்லாஹ் எங்கெல்லாம் சொல்லலாம்னு சொன்னா, இப்ப நீங்க வீட்டிலேயே தொழுதுட்டு இருக்கிறீங்க, யாரோ வந்து கதவை தட்டுறாங்கன்னு சொன்னா நீங்க தொழுகையில் இருக்கிறீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு சுபஹானல்லாஹ்னு சொல்லலாம். ஹதீஸ்ல இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போது பல சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க, நான் தொழுதுட்டு இருக்கிறேன், நீங்க உட்காருங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, இதுக்கு சுபஹானல்லாஹ் சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல அந்த சட்டத்தை கற்றுக் கொடுக்கறாங்க, சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, இப்படி எல்லாம் கை தட்டாதீங்க. பிறகு அபூபக்கர் தான் கேட்டாங்க, நான் தான் உங்களை பின்னால வரக்கூடாதுன்னு சொன்னனே, அதை மீறி நீங்க வந்தீங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து அபூ குஹாஃபாவுடைய மகன், பெருமானாருக்கு முன்னால இமாமாக இருக்கிற தகுதி எனக்கு என்ன இருக்கிறது, அவங்களுடைய பணிவு. இந்த பணிவுதான் நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களில் சிறந்தவர் என்ற அந்தஸ்து அவங்களுக்கு பெற்று தருது. வந்துட்டேன். இங்க என்ன விஷயம், ஒரு தொழுக நேரத்துல கூட ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டைன்னு சொன்னா போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சமாதானம் அவங்கள சேர்த்து வச்சுறது.